குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். யூனிட் நம்பர் 2 வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து மாடூல் நம்பர் 5. ஃபஸ்ட்டு வந்து மாடூல் நம்பர் 4 பார்த்தோம். சேப்பர் மிஷின்னா என்ன, அதோட ஸ்பெசிஃபிகேஷன்னா என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். இப்போ மாடூல் நம்பர் 5ல் வந்து டைப்ஸ் ஆஃப் சேப்பர் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒர்க் ஹோல்டிங் டிவைசஸ் ஆஃப் சேப்பர். சேப்பர் மிஷினில் வந்து ஒர்க் பீஸை வந்து பிடிச்சிக்கிறக்கூடிய ஹோல்டிங் டிவைசஸ் வந்து என்னென்ன வந்து இருக்குது அப்படின்னு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், தெளிவாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து டைப்ஸ் ஆஃப் சேப்பர் அப்படின்னா வந்து நம்ம என்னென்னு பார்த்துருவோம். சேப்பர்ஸ் ஆர் கிளாசிஃபைட் அண்டர் ஃபாலோயிங் ஹெட்டிங்ஸ் அக்கார்டிங் டு தி டைப் ஆஃப் மெக்கானிசம் யூஸ்டு. சேப்பரில் வந்து மொத்தம் வந்து 3 மெக்கானிசம் வந்து இருக்குது. கிராங்க் டைப் ஸ்லாட்டர்டு லிங்க் மெக்கானிசம்னு ஒன்று இருக்குது, கியர் டைப் மெக்கானிசம்னு ஒன்று இருக்குது, ஹைட்ராலிக் டைப் மெக்கானிசம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அடுத்து அக்கார்டிங் டு த பொசிஷன் அண்டு ட்ராவல் ஆஃப் ரேம். ஹரிசாண்டல் டைப்பில் ஒரு சேப்பர் இருக்குது, வெர்டிக்கல் டைப்லேயும் சேப்பர் இருக்குது. அடுத்து வந்து அக்கார்டிங் டு டைப் ஆஃப் டிசைன் ஆஃப் டேபிள். அந்த டேபிளுக்கு ஏற்ற மாதிரி 2 சேப்பர் இருக்குது. ஸ்டாண்டர்ட் சேப்பர் இருக்குது, யூனிவர்சல் சேப்பர் இருக்குது. இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் சேப்பர்னால் என்ன அப்படிங்கிறத வந்து டெஃபினிஷனாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து கிராங்க் அண்ட் ஸ்லாட்டர் சேப்பர். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். சேப்பர்ஸ் ஹூஸ் ரேம் ரெசிப்ரோகேட் வித் தி ஹெல்ப் ஆஃப் எ கிராங்க் மெக்கானிசம். இந்த சேப்பர் வந்து ரேம் ரெசிப்ரோகேட் அப்படின்னா நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தேன், ஒர்க் பீஸ் வந்து டேபிளில் வந்து இன்சர்ட் ஆகிருக்கும், ஐடியலாக இருக்கும். டூல் வந்து என்ன ஆகும், மூவ் ஆகும். அதாவது ரேம் வந்து ரெசிப்ரோகேட் மூவ்மெண்ட்டில் மூவ் ஆகிறப்ப டூல் வந்து என்ன ஆகும், மூவ் ஆகும். ரெசிப்ரோகேட் மூவ்மெண்ட்னா என்ன சொல்லியிருந்தேன், ஃபார்வர்ட் ரிவர்ஸ் மூவ்மெண்ட். அந்த மூவ்மெண்ட்டில் வந்து இந்த கிராங்க் அண்ட் ஸ்லாட்டர் மெக்கானிசத்தில் வந்து என்ன ஆகும், மூவ் ஆகும். கியர்டு சேப்பர். த ரேம் ரெசிப்ரோகேட் வித் ஸ்பர் கியர் மெக்கானிசம். திஸ் டைப் ஆஃப் சேப்பர் carries a rack under the ram for to and fro motion. இந்த கியர்டு சேப்பர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பர் கியர் மெக்கானிசம். அந்த கியர் வந்து ரொட்டேட் ஆக என்ன ஆகும் அப்படின்னா வந்து ரேம் வந்து என்ன ஆகும், ரெசிப்ரோகேட் ஆகி மெட்டீரியல் வந்து ரிமூவ் பண்ணும். அதனால் கியர் சேப் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து ஹைட்ராலிக் சேப்பர். த மூவ்மெண்ட் ஆஃப் தி ரேம் இஸ் ப்ரொவைடட் பை ஹைட்ராலிக் ப்ரெஷர். நம்ம ஹைட்ராலிக் ப்ரெஷர் வந்து கொடுக்குறதுக்கு ஏற்ற மாதிரி என்னாகும், அந்த சேப்பர் வந்து ரேம் வந்து என்னாகும், மூவ் ஆகும். ஓகேவா? அடுத்து வந்து அந்த நம்ம ஹரிசாண்டல் சேப்பர். நம்ம ஹரிசாண்டல் சேப்பர் வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம், முன்னாடியே பார்த்தோம். ஸ்டாண்டர்ட் சேப்பர் மாதிரி பார்த்தோம். த ரேம் ரெசிப்ரோகேட் இன் ஹரிசாண்டல் டைரெக்ஷன். ஹரிசாண்டல் என்ன ஆகும், மெட்டீரியல் வந்து ரிமூவ் பண்ணும். அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்க, வெர்டிக்கல் சேப்பர். வெர்டிக்கல் சேப்பர்னால் த ரேம் ரெசிப்ரோகேட் இன் வெர்டிக்கல் டைரெக்ஷன். இந்த சைடு படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், வெர்டிக்கலாக எப்படி இருக்குது டூல் போஸ்ட் அப்படின்னா வந்து வெர்டிக்கலாக வந்து என்ன ஆகும், மேலே எங்களே வந்து மெட்டீரியல் வந்து ரிமூவ் பண்ணுது. வந்து ஸ்லாட்டர் அப்படின்னு வந்து இன்னொரு பேர் சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து வந்து குயிக் ரிட்டர்ன் மெக்கானிசம் அப்படிங்கிற வந்து மெக்கானிசம்ங்கிற டைப்ஸ் இருக்குது. அது ரிட்டர்ன் ஸ்ட்ரோக் வந்து நம்ம மெயினாக யூஸ் பண்ணுவோம். ஏற்கனவே வந்து என்ன சொல்லியிருந்தேன், மெட்டீரியல் ரிமூவ் பண்ணுறப்போ ஃபார்வர்ட் ஸ்ட்ரோக் வந்து மூவ் ஆகும், ரிட்டர்ன் ஸ்ட்ரோக் வந்து ஐடியல் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த ஐடியல் ஸ்ட்ரோக் வந்து இருக்கும். அந்த ஐடியல் ஸ்ட்ரோக்கை வந்து நம்ம அந்த ரேமை வந்து நம்ம ரிவர்ஸ் மூவ்மெண்ட்டில் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து குயிக் ரிட்டர்ன் மெக்கானிசம் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலமாக தான் என்ன பண்ண முடியும், நம்ம அந்த ரிட்டர்ன் ஸ்ட்ரோக் வந்து நம்ம கொண்டு வர முடியும். அதுக்கு வந்து என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிட்டர்ன் ஸ்ட்ரோக் allow the RAM to move the faster rate, reduce idle time, which known as quick return mechanism. The reciprocating movement of RAM and quick return mechanism of the machine are obtained from crank and slatter link mechanism. ஏற்கனவே சொல்லியிருந்தேன், crank and slatter link mechanism இருக்குது. அடுத்து ஒயிட்வொர்த் குயிக் ரிட்டர்ன் மெக்கானிசம், ஸ்பர் கியர் மெக்கானிசம் இருக்குது, ஹைட்ராலிக் சேப்பர் மெக்கானிசம். இந்த மாதிரி 3 மெக்கானிசம் இருக்குது. நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வந்து crank and slatter link mechanism அப்படிங்கிறத வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இது படம் கொடுத்துருக்கு பாருங்கள், கிராங்க் அண்ட் ஸ்லாட்டட் லிவர் மெக்கானிசம். இந்த மெக்கானிசத்தில் என்ன ஆகும் அப்படின்னா வந்து மேலே வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க, பெவல் கியர், கிளாம்பிங் சாஃப்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த
பல்க் கியர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த பல்க் கியர் அப்படி அந்த கியர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து அந்த அது ரொட்டேட் ஆகி அது என்ன ஆகும் அப்படின்னா வந்து அந்த மூமெண்ட் வந்து அந்த இடத்துல கொடுக்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னா வந்து ரேம் வந்து என்ன ஆகும், ரிட்டர்ன் ஸ்ட்ரோக் வந்து எடுக்கும். அந்த இது வந்து மெக்கானிசம் வந்து என்ன அப்படின்னு டீட்டெயிலாக பார்ப்போம். Pinion receives its motion from an individual motor or overhead line shaft and transmits the motion or power to the ball gear அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Ball gear is massive gear fitted with the column. Speed ball gear may be controlled via different combination of gearing by simply shifting the belt on the tip cone pulley. புள்ளினா ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. அதாவது மாவு அரைக்கிற மிஷின் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்ன இருக்கும், பெல்ட் ட்ரைவ் போட்டிருப்பாங்க. அந்த பெல்ட் ட்ரைவ் போடுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா வந்து பெல்ட் சுற்றுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா வந்து மிஷின் வந்து இதாகும். அதாவது மூமெண்ட் இருக்கும். அது மாதிரி இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து இந்த ஃபுல்லிங்கிறது வந்து பல்க் கியர்னு சொல்லுவாங்க. அந்த பல்க் கியர் வந்து இதாகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா வந்து அந்த கிராங்க் அண்ட் ஸ்லாட்டட் லிவர் மெக்கானிசம் வந்து நடக்கும். அடுத்து வந்து ரேடியல் ஸ்லைட் இஸ் ஃபிட்டட் த சென்டர் ஆஃப் தி பல்க் கியர். த ரேடியல் ஸ்லைடிங் பிளாக் இன்டு கிராங்க் பின் இஸ் ஃபிட்டட். ஓகேவா. இந்த நான் சொன்ன மாதிரி ரிட்டர்ன் ஸ்ட்ரோக் நடக்கணும் அப்படின்னா வந்து கிராங்க் அண்ட் ஸ்லாட்டர் லிவர் மெக்கானிசம் வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகும். அடுத்து வந்து ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி ஒர்க் ஹோல்டிங் டிவைசஸ். ஓகேவா. இந்த சேப்பர் மிஷினுக்கு வந்து ஒர்க் ஹோல்டிங் டிவைசஸ் வந்து என்னென்ன வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா வைசஸ் யூஸ் ஆகும், பேரலல் ஸ்ட்ரிப்ஸ் யூஸ் ஆகும், கிளாம்பிங் பண்ணி எப்படி பிடிச்சிக்கலாம் அப்படிங்கிறது யூஸ் ஆகும், ஜாக் யூஸ் ஆகும், ஆங்கிள் பிளேட் மூலமாக எப்படி வந்து நம்ம ஒரு பீஸை வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம், வி பிளாக் வச்சு எப்படி நம்ம ஹோல்ட் பண்ணிக்கலாம் ஒரு பீஸை, ஸ்டாப்பின் அண்ட் டூ டாக்ஸ் ஏற்கனவே பார்த்துருக்கோம், சென்டர்ஸ் ஃபிக்சர்ஸ் வச்சு எப்படி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து வைசஸ்னால் ஃப்ளைன் வைஸ் இருக்குது, யூனிவர்சல் வைஸ் இருக்குது. வைஸ்னால் அந்த ஒர்க் பீஸ் வந்து இப்போ சின்ன ஜாப்பாக இருக்கும். அந்த ஜாப்பை வந்து என்ன பண்ணியிருப்போம், அந்த வைஸில் வச்சு பிடிச்சி கிளாம்ப் பண்ணி என்ன பண்ணுவோம், நம்ம தேவையான இப்போ மெட்டீரியல் வந்து ரிமூவ் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா ஃபினிஷிங் ஆப்ரேஷன் பண்ணுறோம், இல்லை சின்ன ஒரு கட்டிங் ஆப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா வந்து என்ன பண்ணலாம், அந்த வைசஸில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் வச்சு பண்ணுவோம். பிளைன் வைஸ் கொடுத்துருக்காங்க. பிளைன் வைஸ் இஸ் போல்டட் டு தி மிஷின் ஆஃப் தி டேபிள். இட் ஹோல்டு தி ஒர்க் பீஸ் செக்யூர்லி ஒயில் மிஷினிங். அதாவது வந்து ஒர்க் பீஸை ஹோல்டு பண்ணுறதுக்காக தான் அந்த வைசஸ் வந்து யூஸ் ஆகுது. அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிளாம்பிங் டைரக்ட்லி ஆன் டேபிள். ஸ்ட்ரைட்டாக டேபிளில் வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா வந்து ஒன்று டீ போல்ட்டை வச்சு என்ன பண்ணிடலாம், நம்ம டைட் பண்ணிக்கலாம் ஒர்க் பீஸை. அப்படி இல்லை அப்படின்னா ஸ்டெப் லாக் இருக்கும், ஸ்டெப் லாக்கை வச்சு என்ன பண்ணிக்கலாம், டைட் பண்ணிக்கலாம். அதான் கொடுத்துருக்காங்க. ஒர்க் பீஸ் இஸ் கிளாம்ப்டு டு தி சர்ஃபேஸ் ஆஃப் தி டேபிள், ஸ்ட்ராப் கிளாம்ப். ஹெட் ஆஃப் டீ போல்ட் அண்ட் டீ ஸ்லாட், அதர் எண்ட் ஆஃப் தி கிளாம்ப் புட் ஆன் தி ஸ்டெப் லாக். Clamp rest on the step whose height is approximately equal to workpiece height. அந்த ஒர்க் ஹைட்டுக்கு என்ன அளவுக்கோ அந்த இதுக்கு பேரலாக என்ன பண்ணிப்பாங்க, எடுத்துக்கிட்டு வந்து கிளாம்ப் பண்ணிடுவாங்க கரெக்டாக. இது வந்து ஒரு ஒர்க் ஹோல்ட் டிவைஸுக்கு வந்து யூஸ் ஆகுது. ஏ நம்பர் ஆஃப் கிளாம்ப்ஸ் ஆர் யூஸ்டு டு ஹோல்ட் லார்ஜ் ஒர்க் பீஸ். லார்ஜ் ஒர்க் பீஸ்க்கு என்ன பண்ணிக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி கிளாம்ப் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து கிளாம்பிங் டைரக்ட் ஆன் டேபிள் தான் இதுவும். யூஸிங் ஸ்ட்ரிப் அண்ட் ஸ்டாப் பின்ஸ். ஸ்ட்ரிப்பு அப்படின்னா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கிளாம்பிங் டிவைஸ் தான். அதுவும் வந்து ஸ்டாப்பின் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் பிளானரில் வந்து. ஸ்டாப்பின் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா ஒர்க் பீஸை வந்து ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கிறது. ஸ்டாப்பின்னு டூ டாக்கும் சேர்ந்து என்ன பண்ணும், ஒர்க் பீஸை வந்து நமக்கு என்ன பண்ணிக்கும், பிடிச்சிக்கும். அது கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரிப் பீஸ், லாங் பீஸ், ரெக்டாங்குலர் செக்ஷன். அந்த ரெக்டாங்குலர் செக்ஷன் வந்து என்ன பண்ணிக்கலாம், பிடிச்சிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து என்ன பண்ணிடுவோம், டீ ஸ்லாட் போட்டுக்கலாம் டேபிளில் வந்து. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணலாம், ஒர்க் பீஸில் வந்து ஸ்டாப்பின்னு வச்சு என்ன பண்ணலாம், the stopping screws are tightened to clamp the workpiece. This method is used to holding the workpiece. அடுத்து வந்து அதே clamping directly on table using a wedge strip and stoppings. இந்த இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. வெஜ் ஸ்ட்ரிப் அந்த ஒர்க் பீஸ் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். சின்ன கியர், ஒரு பல் டீத் மட்டும் இருக்குது, டேபிள் வந்து கீழே இருக்குது. அது வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த வெஜ் ஸ்ட்ரிப்பும் வச்சுருக்காங்க, ஸ்டாப்பின்னு வச்சுருக்காங்க. வச்சு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒர்க் ஹோல்டிங் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பிடிச்சிருக்காங்க. திஸ் மெத்தட் இஸ் யூஸ்ஃபுல் டு ஹோல்டிங் லார்ஜ் சிலிண்ட்ரிக்கல் ஜாப் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், அந்த ஒர்க் பீஸை வந்து இந்த மெத்தடில் வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து கிளாம்ப் பண்ணிக்கலாம் டிவைஸை வந்து. அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிளாம்பிங் ஓவர் வி பிளாக். இப்போ ஒரு வி பிளாக் இருக்குது அப்படின்னா வந்து அந்த வி பிளாக்கை வச்சு என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து ஒர்க் ஹோல்டிங் ஒர்க்கை வந்து என்ன பண்ணிக்கலாம், ஒர்க் பீஸ் வந்து நம்ம பிடிச்சிக்கலாம். ஒர்க் பீஸ் வந்து எப்படி இருக்கும் பாருங்கள், சர்க்கிள் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. கிளாம்பிங் டிவைஸ்க்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, டீ போல்ட்டு போட்டிருக்காங்க. வி பிளாக் வந்து என்ன பண்ணியிருக்கோம், நம்ம பேஸாக வந்து வச்சுருக்கோம். ஃபார் ஹோல்டிங் ஸ்மால் சிலிண்ட்ரிக்கல் ஒர்க் பீஸ், 2 வி பிளாக்ஸ் மே பி யூஸ்டு ஃபார் லாங்கர் ஒர்க் பீஸ். ஒர்க் பீஸ் இஸ் பிளேஸ்டு ஓவர் வி பிளாக். இட் இஸ் கிளாம்ப்டு டு தி டேபிள் பை ஏ கிளாம்ப் அண்ட் டீ போல்ட்.
அடுத்து என்ன ஃபிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபிக்சர்ஸ்னால் சென்டர்ஸ்னு அர்த்தம். கிளாம்பிங் டைரக்ட்லி ஆன் டேபிள். ஃபிக்சர்ஸ் சோர்ஸ் ஃபார் ஹட்டிங் இன்டர்னல் வே இன் ஏ ஹாலோ ஒர்க் பீஸ். The fixture is clamped table using T-bolt யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எப்போயும் சொன்ன மாதிரி the workpiece is located by means V-block fitted to a fixture. The workpiece is clamped position by a screw. ஸ்க்ரூ போட்டு என்ன பண்ணுவோம், சென்டருக்கு வச்சு டைட் பண்ணிப்பாங்க. A special tool holder is used to the tool post will not against the work. அடுத்து வந்து ஆங்கிள் பிளேட். இந்த ஆங்கிள் பிளேட்டை வச்சு என்ன பண்ணிக்கலாம், நம்ம அது மாதிரி டூல் ஒர்க் ஹோல்டிங் டிவைஸ் வந்து பண்ணிக்கலாம். இந்த சைடு படத்தில் காமிச்சிருக்காங்க, டேபிள் காமிச்சிருக்காங்க, ஜாப் மேலே வச்சுருக்காங்க, ஒர்க் பீஸ் வச்சுருக்காங்க. அந்த ஆங்கிள் பிளேட்டை வச்சு எப்படி வந்து ஹோல்ட் பண்ணி பிடிச்சிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். யூஸ்டு டு கிளாம்ப் ஒர்க் பீசஸ் irregular ஷேப் அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் என்ன பண்ணிக்கலாம், ஹேவிங் ஹோல்ஸ் கிளாம்ப்டு டு தி டாப் டேபிள் T bolts. ஒர்க் பீஸ் இஸ் கிளாம்ப்டு வெர்டிக்கல் ஃபேஸ் ஆஃப் ஆங்கிள் பிளேட். வெர்டிக்கல் பிளேஸில் என்ன பண்ணிக்கலாம், ஆங்கிள் பிளேட்டை வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஏ பேக்கிங் ஸ்ட்ரிப்பு மேபி யூஸ் டு சப்போர்ட் ஒர்க் பீஸ் அட் தி பாட்டம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம சேப்பர் மிஷினில் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா வந்து டைப்ஸ் ஆஃப் சேப்பர் அப்படின்னா என்னென்னு பார்த்துருக்கோம். அதில் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா கிராங்க் அண்ட் ஸ்லாட்டட் லிவர் மெக்கானிசம் வந்து பார்த்தோம். அது மூலமாக என்ன பண்ணிக்கலாம், ரிட்டர்ன் ஸ்ட்ரோக் வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தோம். ஃபார்வர்ட் ரிவர்ஸ் மூவ்மெண்ட்டில் ரேம் வந்து டூல் தான் வந்து என்ன ஆகும், மூவ் ஆகும். ஒர்க் பீஸ் வந்து என்ன இருக்கும், ஐடியலாக இருக்குன்னு பார்த்தோம். அப்புறம் ஒரு ஹோல்டிங் டிவைசஸ் ஆஃப் சேப்பரில் வந்து என்னென்ன இருக்குது, வைசஸ் இருக்கா, அது மாதிரி ஆங்கிள் பிளேட் இருக்கா, அந்த வெஜ்ஜு ஸ்ட்ரிப்பு வந்து எப்படி பிடிச்சிக்குது, அதுக்கப்புறம் ஸ்டாப்பின் எப்படி பிடிச்சிக்குது, இந்த மாதிரி வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஒரு கோல்டிங் டிவைஸில் சேப்பர் வந்து என்னென்ன யூஸ் ஆகுது அப்படிங்கிற மிஷினிங் வந்து நம்ம பார்த்தோம். அடுத்து வந்து மாடல் நம்பர் 6 வந்து ஆப்ரேஷன் ஆன் சேப்பர் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம்.